தைப்பூசம் தோன்றிய வரலாறு. இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. முருக பக்தர்கள் பலர் இன்று விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம். இந்த நாள் முருகனுக்கான நாளானதற்கு பின் ஒரு அற்புதமான வரலாறு உள்ளது. சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய 3 அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்கினர். இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை உண்டானது. தங்களது இக்கட்டான சூழலை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடமிருந்து காக்கும்படி வேண்டினார். அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றிக் கண்ணில் இருந்து 6 தீப்பிழம்புகளை உருவாக்கினார். அந்த 6 தீப்பிழம்புகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது. பிறகு ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி வந்து தன் புத்திரர்களை ஒரு சேர அணைக்க அறுவரும் இணைந்து ஒருவராக மாறினர். 6 குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகன் பல கலைகளில் சிறந்து விளங்கினார். அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் வந்த போது பழனியில் ஆண்டிக்கோலத்தில் இருந்த முருகனுக்கு ஞானவேலை கொடுத்தார் அன்னை பார்வதி தேவி. அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமாகும். அந்த ஞானவேல் கொண்ட கந்தன் அசுரவதம் புரிந்து தேவர்களை காத்தருளினார். அந்த அசுரவதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர். தைப்பூசத்தின் சிறப்புகள். முருகன் தமிழ் கடவுள் ஆவார். முருகன் என்றால் அழகு என்று பொருள். முருகன் தேவசேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள் ஆவார். தைப்பூசத்தன்று முருகன் தாரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. தைப்பூச விரத முறைகள். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபடுவர். முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் காவடி எடுத்தல் மற்றும் பால்குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுக்கு பிறகு கோவிலில் அன்னதானம் வழங்கப்படும். மக்கள் கோவில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கம். காவடிகளில் பல வகை உண்டு. பால் காவடி. பால்குடம் காவடியாக பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. மச்சக்காவடி. மீன் நீருடன் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. மயில் காவடி. மயில் தொகையால் அலங்கரிக்கப்பட்ட காவடி பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுகிறது. தைப்பூசத்தன்று அனைவரும் முருகன் கோவில்களுக்கு சென்று முருகனின் அருள் பெறுவோமாக. வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா